கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காத சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு போண்டா, ரொம்ப சாஃப்டான போண்டா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் வந்து சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாத இந்த போண்டா வந்து செஞ்சு கொடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா நாட்கள்லையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச போண்டாவாக இது இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா வந்து மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சாச்சு. ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா நறுக்குனது. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், பொடியாக நறுக்குன்னு புதினா. நீங்கள் மல்லித்தழை வேணுனாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் கட்டாயமாக புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வதங்கணும். நல்ல சூப்பரான வாசனையோடு இருக்கும் இது. கொஞ்சம் கரம் மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, உங்ககிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கறி மசாலா இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைனாக்கா சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன வந்து மசாலா இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விடுங்க. கொசு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன். கொசுவத்தி வந்து ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. அதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னாக்கா சிகரெட்டோட புகையை இருக்கிறத விட கொடூரமான வந்து ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடியது வந்து இந்த கொசுவத்தி ஏற்று வர்றதோ இல்லை அது சம்மந்தமாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலுமே அது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. அதை விட ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறையில் கொசு விரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன். தேங்காய் எண்ணெய், வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்கும்ல, தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட பச்சை கற்பூரம் நல்ல ஒரு பெரிய துண்டு நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. நுணுக்கி போட்டுட்டு அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் சூடாக்கி அந்த பச்சை கற்பூரம் வந்து அந்த சூட்டில் உருக்கி நல்ல ஒரு ஸ்மெல்லு, அந்த பச்சை கற்பூரோட ஸ்மெல்லும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து ஒரு ஸ்மெல் வந்து ஒரு புகையாக வரும். அந்த புகைச்சலில் இந்த கொசு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த போண்டா நல்ல ஹெல்த்தியான ஒரு போண்டா. பசங்கள்லேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ், சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்னா நல்ல வந்து பசி அடங்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா பெரட்டிக்கோங்க அந்த உருளைக்கிழங்க. இந்த ஸ்டஃபிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமோசாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி போட்டிங்கன்னா அந்த சப்பாத்தியில் வந்து வச்சு பசங்களுக்கு வந்து இந்த ரோல் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விடலாம். இந்த மாதிரி போண்டாவை கூட இதை வந்து செய்யலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த போண்டாவுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ போண்டா மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஆறட்டும். இந்த போண்டாவை வந்து நான் பஜ்ஜி மாவில் தான் போட போகிறேன். நீங்கள் வந்து கடலை மாவு இருந்தாலும் கடலை மாவு வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 1/4 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் கடலை மாவு அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் இது சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிக்ஸ் இருந்தால் கூட பஜ்ஜி மிக்ஸி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற பஜ்ஜி மிக்ஸில் வந்து கொஞ்சம் உப்புலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஏன்னா எல்லாமே கம்மியாக தான் போட்டிருப்பாங்க இந்த பஜ்ஜி மிக்ஸில், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம்.
கொஞ்சம் plain மிளகாத்தூள். நீங்கள் எப்போ பஜ்ஜி மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அது மேலே கொஞ்சம் 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 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பஜ்ஜி மிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்கிறேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இந்த மாவு வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுவும் நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக, அது வந்து உங்களுடைய விருப்பம்தான், எவ்வளோ சின்னதாக உருட்ட முடியுமோ இல்லை எந்த சைஸ் வேணுமோ அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டிக்கோங்க. நல்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸில் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டையை வந்து நம்ம இந்த பஜ்ஜி மாவில் போட்டு ஒரு பெரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டு இதில் எடுத்துக்கலாம். நல்லா இதை பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி போட்டு பெரட்டி நல்லா விட்டு வேக விடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம், வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டோம். நம்ம ஜஸ்ட் வந்து அந்த கொஞ்ச நேரம் வந்து இந்த மேலே உள்ள மாவு உள்ளார உள்ள ஸ்டஃபிங்லாம் கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப ஈஸியாக இது வந்துடும். கொஞ்ச நேரம் இது வந்தால் போதும், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்து இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். எல்லாருமே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி செய்யுங்க. ரொம்ப ஈஸி தான். கொஞ்சோண்டு கரம் மசாலா, பிளெயின் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான பொருள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம வந்து ஈஸியாகவும் நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். எண்ணெய்லாம் வந்து இதுக்கு வந்து அதிகமாக குடிக்கவே குடிக்காது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த போண்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் அதிகமாக குடிக்காது. கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காத இந்த போண்டா பாருங்கள். இந்த போண்டாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஈஸியான இந்த போண்டாவை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்